ஒருத்தன சொல்றான், இவர் இருக்காரு இங்க உட்கார்ந்துகிட்ட காணா போன ஆடு அங்க இருக்குன்னு சொல்லுவாரு. ஒரு ஆடு காணா போச்சு, அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ஆடு காணா போனது எங்க ராமநாட்டுல, இங்க வந்து சரி ஐயா ராமநாத் ஆடு காணா போச்சு, ஆடா இருக்க சொல்றேன், இந்தா நிக்குது, திருவண்ணாமலைக்கு போங்க அந்த வயல்ல நின்று இருக்குன்னு சொன்னா இங்க பாக்கலுமா? இப்படி இவன் சொல்லுவான், நீங்க நம்புனீங்களா? எங்க கொண்டு வைக்கிறீங்க? இப்படி இவன் பாப்பான் நீங்க நினைச்சீங்கன்னா இவனை எந்த இடத்துல வைத்து நீங்க பாக்குறீங்க? அல்லாஹ் எப்படி எதுவும் மறையாதோ, எந்த தடையும் இல்லாமல் இருட்டிலையும் பார்ப்பான், அதுல பாதாளத்திலையும் பார்ப்பானோ, அந்த மாதிரி ஒரு மனிதன் பார்ப்பான் என்று நீங்க நம்பித்தானே அப்படி சொல்றீங்க. அந்த மாதிரி நம்பினீர்களே, அது என்னது சிற்கா இல்லையாது? ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்பதை போல கேட்பான், அது சிற்கு. அல்லாஹ் பார்ப்பதை போல ஒரு மனுஷன் பார்ப்பான், அது சிற்கு. அதே மாதிரி அல்லாஹ் பிடிப்பதை போல பிடிப்பான், அது சிற்கு. அல்லாஹ் கொடுக்குறான், நீங்க கொடுப்பீங்களா இல்லையா? ரமணால் அள்ளி கொடுக்குறீங்களா இல்லையா? உண்டியில் ஏந்து வந்தா காசு போட தானே செய்றீங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்ய தானே செய்றீங்க. அப்ப நீங்கள் கொடுக்க, நானும் எல்லாரும் கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற எப்படி கொடுப்போம்? ஒரு ஆள் கொடுக்க நினைக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு, எப்படி கொடுப்போம்? 1000 ரூபாய் முதல் பாக்கெட்ல இருக்கணும், கொடுக்க மனசு வரணும், எடுத்து நீட்டி இந்தாடான்னு சொல்லி கையை நீட்டி வாங்கிக்கிறணும். இப்படிதான் நம்ம கொடுக்க முடியும், இப்படி நம்ம கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? என்னைக்காச்சும் நீங்க அல்லாட்ட கேட்டு கையை நீட்டி மட்டும் அல்லாஹ் தந்திருக்கிறானா? அல்லாட்ட எவ்வளவு கேட்கறீங்க, கேட்டு பணக்காரனானவெல்லாம் இருக்கிறான், அந்த பணக்காரனான போய் கேளுங்க, எப்படி உனக்கு கிடைச்சு? அல்லாஹ் கையை நீட்டி 1 கிலோ தங்கத்தை அல்லாஹ் தந்திருக்கோனான்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லாஹ் நமக்கு தர்றான்னு சொன்னா எப்படி தர்றான்னு தெரியாது. நீனும் நானும் கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டான், அவனுடைய ஸ்டைல் அவன் கொடுப்பான், அதுக்குரிய சூழ்நிலை உண்டாக்குவான், அது வந்துடும். அப்ப அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி யாரால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்ப வந்து நான் என்ன செய்யறேன், நீங்க என்கிட்ட கேட்கறீங்க ஒரு 1000 ரூபாய்ங்கிறீங்க, நான் என்ன செய்யறேன், 1000 ரூபாய் தானே பாக்கெட்ல பாருங்க இப்ப இருக்கும், இது முடியுமா? நான் யார் மாதிரி கொடுக்குறேன்? இப்ப நீங்க என்கிட்ட 1000 ரூபாய் கேட்கறீங்க, நான் என்ன செய்யறேன், பாக்கெட்ல பாருங்க இப்ப இருக்கும் பாருங்கிறேன். அப்ப அந்த 1000 ரூபாய் என்கிட்ட உள்ள 1000 ரூபாய அல்ல என்கிட்ட இல்லாம நானா உண்டாக்கி கொண்ட ஒரு 1000 ரூபாய உங்க பாக்கெட்ல நான் வர வைக்கிறேன், எதுவுமே இல்லாமல், மனிதர்கள் செய்யறது போல இல்லாமல், அல்லாஹ் செய்வது போல, கொடுக்கிற வழி தெரியாமல் எல்லாம் கொடுப்பானே, அந்த மாதிரி ஒருவர் கொடுப்பார் என்று ஒருத்தரை நம்பினீர்களே, ஆனால் நீங்கள் அவரை யாரை போல கருதுகிறீர்கள்? அல்லாஹ் போல கருதுறீங்க. அல்லாஹ் மாதிரி கொடுக்க முடியுமா? அதே மாதிரி ஒருவரை நீங்க வந்து பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்க, அல்லாவும் பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறான். நமக்கு நோயினா அல்லாஹ் தானே தர்றான். அல்லாஹ் என்னைக்காவது வயிற்று குத்திய வயிற்று உண்டாக்கணும், வயிற்று வலி வருது, அல்லாஹ் என்னைக்காவது கீழே இறங்கி மன்ற வயிற்றுன்னு சொல்லி வாங்கி ஒரு குத்தி நம்ம வயிற்று வர வச்சானா? வர வைக்கல. அவன் அங்கிருந்து ஆகுமா ஆயிரும். அவன் என்ன செய்வான்? அவனுடைய வேலையில என்னது? நமக்கு தலைவலி வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, எந்த நோய் வந்தாலும் சரி, எய்ட்ஸ் வந்தாலும் சரி, என்ன முசீபத் வந்தாலும் சரி, அவன் எப்படி வர வைக்கிறான்? ஒரு ஆர்டர் தான், ஆயிரும். அப்ப அல்லாஹ் வந்து நமக்கு வேதனை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு காலை முறிக்க நினைக்கிறான்னு வைங்க, என்னைக்காச்சும் யாருக்கா வந்து காலை முடிச்சு விட்டுருக்கானல்ல, ஒண்ணும் இல்ல, திரும்ப நரம்பு பிடிச்சிருப்பான், இருக்கிறது தெரியாது, இழுத்துக்கு நடப்பாரு. அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு வேதனை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஸ்டைல் வேற. நம்ம வேதனை செய்யறான், நம்ம ஸ்டைலாம் செய்யணும். இப்ப இந்த சூனிய வைக்கிறவன் என்ன மாதிரி இருக்கிறான்? இப்ப சூனிய வைக்கிறவன் வந்து அவன் எங்கே இருப்பானா, நம்மளை பார்க்கவும் மாட்டானா, நம்மளை தொடவும் மாட்டான், ஒரு மாத்திரை கூட நமக்கு தரமாட்டான், ஒரு ஊசியை கூட போட மாட்டான், காதுல பேசுற மாதிரி ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு திட்டி நம்மளை வெண்டலாக்கி அப்படி கூட அவன் செய்ய மாட்டான். அவன் எங்கே உட்கார்ந்து என்னமோ செய்வான், அவன் அங்க பண்றது இங்கே எதிரொலிக்கும் என்றால் இது யாருடைய வேலை? இது அங்க உட்கார்ந்துட்டு அவன் செய்ய இங்க எதிரொலிக்கிற ரப்புடைய வேலை இல்ல. அப்ப இந்த சூனியம் இருக்கு நீங்க நம்பினீர்களே, ஆனால் சூனியம் செய்யறதுக்கு யாராவது இருக்கிறான் நம்பினீர்களே, ஆனால் அவனை அல்லாஹ்வுடைய சிபத்து உள்ளவனாக இந்த ஒரு வகையில் எல்லாம் ஒன்று சொல்ல முடியாது, ஒன்றும் தான் சிறுக்குதான், அனைத்தையும் அல்லாஹ்வை போல அப்படி நினைக்கிறோம்னு சிறுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கா காஃபிர் இருந்தான், அவன் வந்து அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வச்சான்னு நம்ம சொல்றோமா இல்லையா? மக்காவுல இருந்தான் அபூஜஹல் வகைராவனா, அவனை சிறுக்கு வச்சான்னு சொல்றோம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தோம். இந்த மாதிரி இணை கற்பிச்சானா நீங்க நினைக்கிற மாதிரி? அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் போல தானே இவங்க அப்படியே சொன்னா? இல்லவே இல்லை. அவன் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தான் படைச்சவங்கிறான். யாரா படைச்சது? அல்லாஹ் தாங்கிறான். உணவளிக்கிறது அல்லாஹ் தாங்கிறான். அப்ப இந்த உலகத்தை நிர்வகிக்கிறது யார்? அல்லாஹ். மழையை தருது யார்? அல்லாஹ்ங்கிறான். அப்புறம் ஏன்டா அந்த கல்ல போய் கும்பிடுற அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்கங்க. நாங்க இங்க இருந்து கேட்டா இவங்க போய் அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணி வாங்கி தருவாங்கிறான். இந்த சிபாரிசு பண்றதை தவிர வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணானவன்? ரப்ப அவன் தான் ஒத்துக்கிட்டான், அவன் தான் அல்லாஹ். இவங்க எல்லாம் அல்லாஹ் வேண்டிய ஆளுக்க. இவங்ககிட்ட நான் கேட்டோம் என்று சொன்னால் இவன் வந்து அல்லாஹ்ட்ட சொல்லி வாங்கி தருவாங்க. அதுக்காண்டி இவங்களுக்கு ஒரு சில காணிக்கைகள் நாங்க செலுத்திக்கிறோம், இவங்களுக்கு சின்ன சின்ன வணக்கங்களை செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவன் அல்லாஹ்வுக்கு இணையா கற்பிச்சான் இல்ல, இவனே அல்லாஹ் முஸ்லிம்ங்கிறான்.
இவனே அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இப்போ அல்லாஹ் ஒருத்தன் தான் ஒத்துக்கிட்டாங்க. படைச்சது யாருன்னா அல்லாஹ்ங்கறான், ரிஸ்க் தர்றது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கறான், உன்னைய படைச்சது யாருனாலும் அல்லாஹ்ங்கறான், என்னைய படைச்சது யாருனாலும் அல்லாஹ்னு சொல்றான், மலைய இருக்கிற அல்லாஹ்ங்கறான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு வச்ச பேர் என்ன? முஷ்ரிக். அவனுக்கு வச்ச அல்லாஹ் வச்ச பேர் என்னது? முஷ்ரிக். ஏன்? ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லான்னு சொன்னான். வயபுதுன மின் துனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபுஹும். நன்மையும் தீமையும் தராதவற்றை எல்லாம் வணங்குகிறார்கள். வணங்கிவிட்டு என்ன செய்யறாங்க? ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எங்களுக்கு பரிந்து ரெக்கமெண்ட் பேசுவார்கள். அப்ப இவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவுலியாவே, இப்ராஹிம் நபியே, லாத்து மனாத்தேன்னு கூப்பிடுவான். அது விளங்கும்னு நினைக்கிறான். இப்படி அல்லாஹ்வுக்கு விளங்குமோ அந்த மாதிரி இவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் நினைக்கிறான். அங்கதான் ஷிர்க் செஞ்சானே தவிர அல்லாஹ்வுடைய தன்மை அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கவே இல்லை. எல்லா தன்மையும் அல்லாஹ்வுடைய அனைத்து தன்மைகளும் கொண்டவர்களாக லாத்து மனாத்து உஸ்ஸான்னு சிலைகளை வணங்கினான அந்த சிலை அப்படி நம்புனானா? இல்ல. என்ன நம்புனா? நம்ம அவற்றை கேட்டோம் என்று சொன்னால் அவருக்கு அது விளங்கும். அவரை அல்லாஹ்ட்ட போய் கேட்டு வாங்கி நமக்கு தருவார். விளங்கக்கூடிய தன்மை, கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வை போல அவருக்கு இருக்குன்னு நினைச்சு தானங்க அவன் ஷிர்க் வச்சான். அதனால ஷிர்க்குங்கறான். அப்ப அதே மாதிரி இது வருதா இல்லையா? ஒரு மனுஷன் எங்கே இருந்து கொண்டு ஒரு பயங்கரமான உடல் பாதிப்பையும் மன பாதிப்பையும் ஏற்படுத்துவான் என்று சொன்னால் அது அப்பட்டமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிறதுல வருமா? உங்க அறிவு என்ன சொல்கிறது? இந்த மனுஷனுக்கு இருக்கிற தன்மை என்னவா நீ நினைக்கிறீர்கள்? ஒருத்தன் சிகிர் செய்யணும், அவன் அப்படி ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல அப்படி நினைத்தீர்களே, ஆனால் அவனை எந்த இடத்தில் வைக்கிறீர்கள்? மனித சக்திக்கு உட்பட்டவனாக நினைக்கிறீர்களா? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மாதிரியும் அவன் செயல்படுவான், இறை சக்தியை போல அவன் செயல்படுவான் என்று நம்புகிறீர்களா? அதுல இருக்கிற அர்த்தம் என்ன? இப்படி சிந்திச்சு பார்த்தால், ஆஹா, இதை ஏத்துக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக இவன் ஆக்குறோம். ஒருத்தர் சிகரு செய்வான், சிகருன்னு ஒண்ணு இருக்குது, சூனியத்தை கொண்டு பாதிப்பு ஏற்படுத்துவான் ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் நம்பினீர்களேயானால் அவனை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்கிறீர்களா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தில், ஒருவனை பாதிப்பு ஏற்படுத்துற விஷயத்தில், ஒருவனுடைய மனசுக்குள்ள ஊடுருவி கவலை ஏற்படுத்துற விஷயத்தில், அவனை மென்டல் ஆக்குற விஷயத்தில், மென்டல் ஆக்கி செஞ்சது செய்யலாம் மென்டல் தானே. ஒரு டாக்டர் போய் கேளுங்க, மனதத்துவ டாக்டர் போய் கேளுங்க, 6 மாசத்துக்கு செஞ்சதெல்லாம் ஒருத்தன் செய்யலங்கிறாங்க. யாருக்கு? லூசுமா? ஒரு மனுஷன் 6 மாசத்துக்கு செஞ்சதையெல்லாம் செய்யலங்கிறான், அல்ல செய்யாதெல்லாம் செஞ்சேங்கிறான்னு சொல்லி இவனுக்கு என்ன சர்டிபிகேட் கேட்டீங்கன்னா மனதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்க? மெண்டல் சொல்லுவாங்க. அப்ப மெண்டலா கூட ஆக்குமா யாரு? இந்த சூனியம் செய்யக்கூடியவன் என்பவன் ரசூலுல்லாஹ்வை அந்த மாதிரி ஆக்கிவிட்டான், யாரை ஆக்கிடுவான் என்று நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அப்ப அந்த மனிதனை நீங்கள் எந்த இடத்தில் வைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய இடத்தில் இந்த விஷயத்தில் வைக்கிறீர்கள். அப்ப ஷிர்க் இதான ஷிர்க்ங்கிறது ஈக்குவல், அல்லாஹ் ஈக்குவல், அதை மன்னிப்பான அல்லாஹ். அப்ப சிகரு ஒண்ணு இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பாக்குறாங்க? வந்திருக்கு ஹதீஸ்ல, அப்ப சாலிம் தான் வந்திருக்குது, அது ஏத்துக்கிறீங்களா? இப்ப உம்மு ஹராம் தான் வந்திருக்குது, ஒரு வீட்டுல போய் ரசூலுல்லாஹ் படுத்துட்டு வருவாங்க, பெண் பார்ப்பாங்கன்னா அதுவும் தான் வந்திருக்குது. அப்ப அதெல்லாம் ஏத்துக்கிறோம், அதெல்லாம் அது மாதிரி செய்யலாம்னு சொல்லுவாங்களா சட்டம்? அப்ப என்ன செய்யறது? இதை விட மோசமானதாக இது இருக்கிறது. அது ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, இது ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு, அது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம மறுத்து கொண்ட செய்திகள் எல்லாம் இது ஈமான். அல்லாஹ்வை எந்த இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்காமல் அவனுடைய இடத்தில் வேற ஒரு ஆளை வைக்கிறீர்கள். அவனை மாதிரி இவர் ஒரு அளவுக்கு செயல்படுவார் என்று நினைக்கிறீர்கள். அவருக்கு எந்த விதமான மனிதன் கையாளக்கூடிய வழிமுறை இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னா, இதை சிந்தித்து பார்க்கும் பொழுது பொய்யின் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இது ஹதீஸ்ல வந்திருந்தாலும் மனுஷன் மாதிரி எப்படி, அல்லாஹ் மாதிரி எப்படி செயல்பட இயலும்? ஆனாலும் இவ்வளவு தெளிவான ஒரு விஷயம், பயங்கரமான குற்றம்னு தெரிஞ்சு கூட இந்த கட்சிக்காரங்க சூனியத்தை நியாயப்படுத்துறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அப்படி அல்லாஹ் மாதிரி செயல்பட முடியாதா? அப்ப நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்க, அது எப்படி கேள்வி கேட்கிறாங்க. நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கல்ல, அந்த அற்புதம் எல்லாம் மனுஷன் செய்யற மாதிரி உள்ளதா, அல்லாஹ் செய்யற மாதிரி உள்ளதா? நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கல்லங்க, ஒரு கைத்தறி கீழே போட்டாங்க, பாம்பாவே மாறினுச்சுல. கைத்தறிங்கிற ஒரு பொருளை இன்னொன்றாக எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லாம ஒரு ஆர்டர்ல அதை மாத்துறது யாரு வேலை? அல்லாஹ்வுடைய வேலை தானே. மூசா நபி கைத்தறி தானே கீழே போட்டாரு, அது பாம்பா மாறிடுச்சா இல்லையா? அப்ப நபிமார்கள், எல்லா நபிமார்களும் அற்புதங்கள் செஞ்சு காட்டி இருக்கிறார்கள். அந்த அற்புதங்கள் மனுஷன் செய்யற மாதிரியான காரியமாக இருக்கவில்லை. அது யார் செய்யற மாதிரி காரியமாக இருந்தது? அல்லாஹ் செய்யற மாதிரி காரியமாக இருந்தது. அப்ப அது ஷிர்க் என்றால் இதுவும் ஷிர்க் தான். அப்படி கேள்வி, இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. இது ஷிர்க் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு திராணி இல்ல, தெளிவு இல்ல, அறிவான வாதங்கள் இல்ல. அதுக்கு என்ன செய்ய வர்றாங்கன்னா, ஒரு பாத்தில ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது சரியான ஒன்றை சொல்லி, அப்ப இதையும் ஷிர்க்குன்னு சொல்லுங்க. எது ஷிர்க்கு?
நபிமார்களுக்கு அற்புதம் நிகழ்ந்ததாக நம்புவது சிறுக்கு. நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்ச காரியம் யார் செஞ்ச மாதிரி இருக்குது? அல்லாஹ் செஞ்ச மாதிரி தானே இருக்குது. அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்து மக்கள் என்ன செய்யறாங்க? யாரு உலமாக்கள் தான் உள்ள யாரு செய்யறாங்கலாம் கொஞ்சமாச்சும் ஒரு அறிவோ திறனோ சிந்திக்கிறதுல சொல்லுவாங்களா? இத நபிமார்களுடைய அற்புதம் என்பதற்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. ஏன் அப்படி இல்லைங்கிறோம்? நபிமார்களுடைய அற்புதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நபிமார்கள் எந்த நபி வந்தாலும் சரி, அவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நாங்க மனிதர்கள், நாங்க இதை செய்யல. அவன்கிட்ட ஒரு ஆர்டர் வரும், அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு இதை செய்ய முடியும், எப்போது எதுவும் செய்ய முடியாது. இதைத்தான் நபிமார்கள் வந்து மந்திரவாதியா வரல. இந்த சூனியக்காரன் எப்ப வேண்டாலும் செய்வான், கொடுக்கிற காசுக்கு தகுந்தவாறு டெய்லி செய்வான், யாருக்கு வேண்டாலும் செய்வான், அல்லாஹ்வுடைய ரசூல் கூட செஞ்சிருவான். அப்படியான பவர்ஃபுல் யாரு? சூனியக்காரன். இவங்க நம்பிக்கை பிரகாரம் நபிமார்கள்ட்ட போய் இப்படி கேட்டாங்க இல்ல, ரசூல்லாட்ட வந்தாங்க. சூரத்துல் இஸ்ரா 17வது சூறாவை எடுத்துக்கிறங்க, கடைசியில் அது வரும். என்ன வருது? அவங்க ரசூல்லாட்ட வந்து கேட்கிறாங்க, நாங்க உன்னை ரசூல் ஏத்துக்கிறதா இருந்தா நீ வந்து சில காரியங்களை செஞ்சு காட்டணும். என்ன செஞ்சு காட்டணும்? நீ வந்து என்ன செய்யணும்? ஹத்தா தஃபுஜுரலனா மினல் அர்லி யம்புஆ. இந்த மதீனாவுல, அதே பாலைவனம், அங்க தண்ணி இருக்குமா, இங்க வந்து ஒரு ஊற்றை உற்பத்தி செஞ்சு காட்டு. என்ன செய்யணும்? ஒரு ஊற்று தயாரிக்கணும், ஒரு ஊற்று பீரிட்டு வர்ற மாதிரி உன் மந்திர சக்தியில உண்டாக்கி காட்டு, அப்ப நான் உன்னை ஏத்துக்கிறோம். யார் சொன்னா? அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க. அல்லது அவு தக்குனலக ஜன்னத்தும், அல்லது உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கு. ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க, உன்னை நான் ரசூல்ல ஏத்துக்கிறேன்ப்பா, நீ ரசூல்ல ஏத்துக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? நீ ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி, ஒத்து ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தப்ஜீரா, அந்த தோட்டத்துக்குள்ள 6 பீரிட்டு ஓடணும். அப்படி தாமிரபரணி, வைகை, காவிரி ஆறு மாதிரி என்ன செய்யணும்? 6 பீரிட்டு ஓடணும். அது மாதிரி செய்யணும். பாலைவனத்தில் நடக்குமா? இதெல்லாம் பாலைவனத்தில் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி இதை செய்ய நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தர்கா பிஸ்ஸமா, எல்லாருடைய தூதருங்கிறீல்ல, வானத்துல மேல நாங்க பார்த்துட்டு இப்படி மேல, அப்படியே நாங்க பார்த்துட்டே இருப்போம், நாங்க பார்த்துட்டு முடியும் மேல போகணும், போயிட்டு திரும்பி கீழே வரணும், போகும்போது வெறும் மேல போகணும், திரும்பி புத்தகத்தோட வரணும், குர்ஆனை தூக்கிட்டு வரணும். அப்படி வந்தா உன்னை நம்புவோம். அப்படி சொன்னேன். குர்ஆன்ல இருக்குது. 17வது சூறாவுல 90ல இருந்து 94 வரைக்கும் படிங்க. அவன் என்ன கேட்கிறான்? அவ தர்கா பிஸ்ஸமாயி, வானத்தில் நீ ஏறி போகணும். ஒலன் நூமினல் ருகீக ஹத்தா துனஸில அலைனா கிதாபன் நக்ரவுஹு, நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புத்தகத்தோடு நீ இறங்கினால்தான் நீ அல்லாஹ்ட்ட இருந்து புத்தகத்தை வாங்கிட்டு வர்ற, இது வேதம், நீ தூதர், நீ ஏத்துக்கிறோம், இதை செய்யின்னு கேட்டாங்க. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் செய்யற வேலை. இவங்க கேட்ட எல்லாமே என்னது? ரசூலுல்லாஹ் செய்ய முடியுமா? இத மதீனாவுல 6 ஊற வைக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வேலையா? ஊற்று உண்டாக்க முடியுமா? அல்லது மேல நினைச்ச ரசூலுல்லாஹ் மேலே ஏறி போயிட்டு நினைச்சவங்க கீழே இறங்க முடியுமா? அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்னு ஒரு ரசூலுல்லாஹ் வாதிரவும் இல்ல, ரசூலுல்லாஹ்னு தான் வாதிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாதம் பண்ணாங்க. இவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்ட்ட கேட்கறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் தூயவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தான் இருக்கிறேன், அல்லாஹ் இல்ல. ஏன்டா அல்லாஹ்ட்ட கேட்கிற? இதனால செய்ய முடியும் சொன்னா, இந்த சக்தி எனக்கு இருக்குன்னு சொன்னா, நினைச்சா ஆற உண்டாக்கிடுவேன், நினைச்சா ஊற்றம் உண்டாக்கிடுவேன், நினைச்சா மேல பறந்துடுவேன், நினைச்சா கீழே இறங்கிடுவேன் நான் சொன்னா அவன்கிட்ட? நான் மனிதன், ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் இருக்கிறேனே தவிர நான் என்னவா இல்ல? அல்லாஹ்வாக இல்லை. அப்ப நபிமார்கள் வந்து இப்படி கேட்கிறான், ஈமான் கொள்றோம்ங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த ஆற்றல் இருந்திருந்து அவங்களும் அந்த அற்புதத்தை செஞ்சு அவனை ஈமான் கொள்ள வச்சிருக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான்? உனக்கு நான் சொல்லும் போது நீங்க செய்யலாம். நபிமார்கள் விரும்பும் போதெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது. அற்புதத்தை இன்னும் சொல்ல போனால் அற்புதத்தை நபிமார்கள் செய்யவில்லை, நபிமார்கள் வழியாக அல்லாஹ் வெளிப்படுத்தினான். செஞ்சவன் அல்லாஹ், நபிமார்கள் சொந்தம் கொண்டாடவில்லை. நபிமார்கள் நான் செஞ்சேன்னு சொன்னாங்க இல்ல.